ரஞ்சித் அவங்களுடைய குரூப்னாலே வந்து சாதியம் தான் பேசுகிறாங்க. இப்போ யார் சாதியம் பார்க்குறா? இவங்க தான் வந்து முடிஞ்சு போனது இல்லை இல்லாத ஒன்றை வந்து மறுபடியும் தோண்டி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இப்போ தான் பாகுபாடெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவங்க கேட்டிருப்பீங்க. காதுபட உங்களுக்கு நிறையவே வந்து வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வலிகள்ன்றது இன்னும் வலிகளாக தான் இருக்குது. ஒரு ரொம்ப போரான ஒரு கேள்வியோட இது. எனக்கு இது பதில் சொல்கிறதே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனித முகத்தை பார்க்கும்போதும் நம்ம வந்து சாதியால் கூனி குறுகி எவ்வளோ பெரிய வழிகளை நாங்கள் சுமந்து திரிகிறோன்றது வந்து எங்களுடைய வழியிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் தான் சாதி இல்லைன்றதை சொல்லிக்கின்னு இருக்கிறோம். நீங்கள் சாதியை சுமந்துக்கிட்டு சாதி இல்லைன்னு சொல்கிறது வந்து மிக அபத்தமானது. சாதியற்றவர்கள் வந்து இங்கே தலித்துகள் தான், பழங்குடிகள் தான் சாதியற்றவர்கள். நீங்கள் வந்து சாதியால் வாழ்பவர்கள், சாதியால் அங்கீகாரம் பெற்றவர்கள், சாதியால் சமூகத்தில் வந்து நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டவர்கள். நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிறது வந்து அப்படி கிடையாது. வெறும் சாதி இல்லைன்றது வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது. அதுக்கு ஒரு வரலாற்று பார்வை வேணும். அதுக்கு ஒரு நீண்ட நெடிய அறிவியல் வந்து உனக்கு துணை கொண்டு தான் நீ சாதி இல்லைன்னு சொல்ல முடியும். நீ வந்து இப்போ நான் ஒருத்தவங்கிட்ட வந்து சாதி இல்லைன்னு சொல்கிறது வந்து அவனும் வாய்க்கு வந்து நீ சாதி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு நீ சாதி இல்லாத ஒரு மனிதனை நீ வாழ முடியுமானா உன்னை சுற்றி ஒரு சாதி இருக்குது. அப்போ நீ வந்து உடனே உன் சாதி சங்கத்துக்கு ஆதரவாக ஏதோ தான் நீ ஒரு சாதி உள்ள ஒரு சாதி கூட்டத்துக்குள்ளே தான் நீ கரைய போகிற. அப்போ சாதி இல்லைன்றதை வந்து நீ கிளியர் ஆகணும்னா உனக்கு ஒரு அறிவியல் தேவைப்படுது. இந்த உலகம் உருவானதனுடைய வரலாறு தேவைப்படுது. அப்போது மனிதர்கள் எப்போ உருவானான்றது ஒரு வரலாறு தேவைப்படுது. அப்போ மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான், மனித குரங்கிலிருந்து தான் வந்தான்றது வந்து நீ நம்பினா மட்டும்தான் அப்போ நீ வந்து ஆண்டான் அடிமை முறை எப்படி வந்ததுன்றதும் உனக்கு தெரியும். அப்புறம் உடை எப்படி வந்தது, சக்கரம் எப்படி வந்தது, மனிதர்கள் எவ்வாறு பல்வேறு இடங்களுக்கு போனாங்கன்றதும். அப்போ ஒரு வந்து இரத்த கலப்புன்றது வந்து எல்லாத்துக்குமே உண்டு. இங்கே ஒரு பியூருன்றதே அந்த உலகத்தில் இல்லைன்றதை நீ நம்பணும். அப்போ அரசமைப்பு முறை என்னான்னு தெரியணும், அப்புறம் முதலாளித்துவ முறை என்னான்னு தெரியணும். இப்போ வந்து அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியும், அடுத்தது என்ன மாறப்போகுதுன்றதை நீ நம்பணும். அப்போது நீ வரலாற்று அடிப்படையிலிருந்து உனக்கு ஒரு அறிவியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் சாதி இல்லைன்றதை உன்னால் கடக்க முடியும். இல்லைன்னா நீ வாய் வார்த்தையில் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஒரு சாதியினுடைய பிரதிநிதியாக தான் நீ மாற முடியும். அப்போது சாதி இல்லை என்று சொல்வது வந்து தொடர்ந்து உன்னை வந்து இந்த சாதி சமூகம் கொடுத்துருக்கிற சலுகைகளை வந்து உனக்கு ஒரு அலை போல் உன்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். வா சாதி ஆண்ட பரம்பரை பேசு, நீ வந்து நம்ம சாதியெல்லாம் ஒன்று, நாம தான் வந்து இந்த மண்ணை ஆண்டவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த சாதி பெருமையுடைய அலை வந்து உன்னை தட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது உனக்கு பொலிட்டிக்கலாக நீ இருந்தால் மட்டும்தான் சாதி இல்லை, கடவுள் இல்லை, மதம் இல்லை, இதெல்லாம் பொய்ன்றது வந்து நீ பொலிட்டிக்கல் அறிவை கொண்டு தான் நீ வந்து சாதி இல்லைன்றதை உடைக்க முடியும்.